அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெகுலர் சேலரி பில் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ போட்டிருந்தோம். அது போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். இப்போ அதில் ஒரு சில அப்டேட் இருக்கிறதுனால புதுசாக நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லி அதே ரெகுலர் சேலரி பில் அப்லோட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே திரும்பவும் இந்த ரெகுலர் சேலரி பில் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ போடுறோம். ரெகுலர் சேலரி பில் ப்ரிப்பரேஷன் பண்ண தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக வர எம்ப்ளாய்க்கு இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த IFHRMSஐ பொறுத்த வரைக்கும் க்ரோம் அண்டு ஃபயர்பாக்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கோங்க. இந்த 2 வெப்சைட்லேயுமே உங்களுக்கு நெட்வொர்க் ஏதாவது ஒன்று எரர் ஆகும். ஏதாவது ஒன்று எரர் ஆகும்போது இன்னொன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசரில் கருவூலம் அப்படி இல்லைனாக்கா IFHRMS அப்படி இல்லைனா களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த வெப்பேஜ் லிங்க் தான் வரும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த www.karuvalam.tn.gov.in என்ற இந்த களஞ்சியம் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதும் நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு தான் வருவோம். இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இது நமக்கு தெரியும், அரசு ஊழியர்களுக்கான அந்த சேலரி அக்கௌண்ட் காப்பீடு திட்டம் பற்றிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதை பற்றி நீங்கள் படிக்கணும்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய மேலும் அறிகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை மேலே இருக்கக்கூடிய இந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஷனும் நமக்கு இப்போது தமிழில் ஷோ ஆகுது. ஸோ இதை இங்கிலீஷில் மாற்றுறதுக்கு இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இப்போது எல்லா ஆப்ஷனும் இங்கிலீஷில் ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் ஆஃபீஸில் எம்ப்ளாயி ஐடி எத்தனை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு இனிஷியேட்டர் ஐடி, வெரிஃபையர் ஐடி, அப்ரூவல் ஐடி இதெல்லாம் என்ன ஐடி, அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பில் ப்ரிப்பரேஷன் பண்ண எளிமையாக இருக்கும். இதில் நம்ம பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா ஒர்க்குமே இனிஷியேட்டர் ஐடியில் மட்டும்தான் செய்வோம். இந்த வெரிஃபையர் ஐடி, அப்ரூவல் ஐடி பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வெரிஃபையர் ஐடியில் வெரிஃபை கொடுக்கறதுக்கும் அப்ரூவல் ஐடியில் அப்ரூவ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. சேலரி பில் மட்டும் இல்லை, மற்ற பில் எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டராக இருந்தாலும் சரி, இல்லை GPA ப்ரொப்போசலாக இருந்தாலும் சரி, CPS ப்ரொப்போசலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இனிஷியேட் ஐடியில் தான் நம்ம செய்ய முடியும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிக்கோங்க. வெரிஃபையர் ஐடி, அப்ரூவல் ஐடி ஜஸ்ட் அப்ரூவ் அண்டு வெரிஃபை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். இப்போது இந்த பிளேஸில் இனிஷியேட்டர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுக்குறோம். சைன்இன் கொடுத்ததும் நமக்கு இந்த பேஜ் தான் ஷோ ஆகும். இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் என்ற சிம்பிளோட இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் HR என்ற ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேஜுக்கு தான் வருவோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஐகான் ஷோ ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஹோம்னு போட்டு இருக்கக்கூடிய இந்த GTN ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷன் தான் நமக்கு பில் ப்ரிப்பரேஷன் பண்ண உதவும். அதாவது சேலரி பில் மட்டும் இல்லை, எந்த பில் ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னாலும் இந்த ஐக்கானில் தான் நம்ம போய்ட்டு பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோம் GTN ஃபினான்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஷோ ஆகும். இந்த ஃபினான்ஸ் ஐக்கானில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஐக்கானில் உங்களுக்கு பேரோல்னு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பேரோல் ஆப்ஷனில் தான் நம்ம பில் ரெகுலர் சேலரி பில் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெல்கம்னு கொடுத்து அவங்களுடைய நேம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் யாரோட ஐடியில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபினான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இந்த டாப்பில் ஷோ ஆகுது. இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஷனில் தான் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ், 2வது ரிசல்ட், 3வது ஜென்ரேட் பில். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரோலில் ப்ராசஸ், ரிசல்ட், ஜென்ரேட் பில் இது 3 நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் நமக்கு ஒர்க்கே. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது ப்ராசஸை கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா DD1 நேம் கொடுக்கப்பட்டிருக்கும், நம்ம ஆஃபீஸோட நேம் கொடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு பீரியட் நேம் கொடுக்கப்பட்டிருக்கும். இது 2 மட்டும் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். மற்றதெல்லாம் நம்ம தான் செலக்ட் பண்ணுற போல் இருக்கும். ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் ஒரு 20 எம்ப்ளாயி தான் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு எம்டியாக வச்சு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் உள்ள நேம்லாம் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் 20க்கு மேற்பட்டவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னாக்க இந்த பில் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோ கொடுங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக கவனிங்க. ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஏற்றுறோம். எலமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் நமக்கு ஷோ ஆகுது. டியூட்டி பேலேருந்து, DAலேருந்து, CPSலேருந்து எல்லாமே நமக்கு 2 சைடுமே ஷோ ஆகும். இது போல் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஒரு எம்ப்ளாய்க்கு ஆட் பண்ணுறீங்க.
எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ புதுசாக எல்ஐசி அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணுறீங்க ஒரு எம்ப்ளாய்க்கு அப்படிங்கும்போது அந்த எல்ஐசி வந்து இந்த பிளேஸில் ஆட் ஆகிட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸில் இதே போல் கிளிக் பண்ணி நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். இது போல் நீங்கள் ஒரு எம்ப்ளாய்க்கு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எலமெண்ட்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேரோல் ரன் ஆன பிறகு ரிசல்ட்டில் நமக்கு ஷோவாகும். ஓகே, இந்த ப்ராசஸ்லேயே இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணதும் உங்களுக்கு எல்லா எம்ப்ளாய் நேமும் ஷோ ஆகுது இல்லையா? இப்போது அந்த எம்ப்ளாய்க்கு நேராக பேபிள் குரூப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பேபிள் குரூப்லாம் வந்து உங்கள் ஆஃபீஸில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யார் யார் எந்தெந்த பேபிள் குரூப்பில் இருக்காங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, இந்த ப்ராசஸில் எம்ப்ளாய் நேம் வந்து ஷோ ஆகுது இல்லையா? இதை அப்படியே நீங்கள் எம்ப்ளாயி நம்பர்லேருந்து அப்படியே லாஸ்ட் வரைக்கும் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுங்க. நெக்ஸ்ட்டு அது ஒரு எக்ஸல் ஷீட்டை ஒன்று எம்டி ஷீட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து Ctrl+V கொடுத்தீங்கன்னா இது அப்படியே எக்ஸல் ஷீட்டில் அழகாக வந்து உட்காந்துரும். இதே போல் உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனைத்து பேரையும் நீங்கள் ஒரே எக்ஸல் ஷீட்டில் கொண்டு வர முடியும். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ப்ராசஸில் நம்ம வந்து எலமெண்ட் வந்து ஆட் ஆகிட்டான்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னா அந்த அமௌண்ட்டு சேஞ்ச் ஆனதையும் இந்த ப்ராசஸில் வந்து இந்த எலமெண்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து சேலரி பில்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து செலெக்ஷன் கிரேட் வாங்குறாங்கன்னா அவங்களோட பே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா அவங்களோட பே வந்து சேஞ்ச் ஆகும். இது போல் சேஞ்சஸ் அமௌண்ட்டெல்லாம் வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லை, ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேஸில் அந்த எலமெண்ட் வந்து ஷோ ஆகாது அந்த மாதத்தில். அதையும் வந்து நீங்கள் இந்த பிளேஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது வரைக்கும் இந்த ப்ராசஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்டி மட்டும்தான். இந்த என்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. சொசைட்டியாக இருக்கட்டும், எல்எஸ்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த என்எஸ்டியாக இருந்தாலும் இந்த என்எஸ்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அது வந்து ப்ராசஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, இது வரைக்கும் ஆகிறது இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியும் மாற்றலாம், ரன் ஆன பிறகும் மாற்றலாம். அது வந்து கரெக்டாக பில்லில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதனால் பயப்பட வேணாம். இருந்தாலும் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி மாற்றிக்கிறது நமக்கு எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான். இப்போது இந்த என்எஸ்டி வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மேலே வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். என்எஸ்டி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைனலாக இப்போ வந்து ப்ராசஸ்க்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். 10 பேர் மட்டும் இந்த பிளேஸில் வந்து நமக்கு ஷோ ஆகும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அடுத்ததாக இருக்கக்கூடிய 10 பேரை வந்து நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அவ்வளோதான். பேரோல் எப்போ ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மந்த்லி 18 தேதிக்கு அப்புறம் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த ரன் பண்ணுறதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ரிசல்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். பில் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் ஆப்ஷன் தான் ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா வந்து கவனிக்கணும். இதில் வந்து டிடிஓ நேம், பீரியட் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம செலக்ட் பண்ண போகிறது பில் டைப் அண்டு பேபிள் குரூப். இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்ததும் இப்போது அந்த பேபிள் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து எம்ப்ளாயும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஷோ ஆனிச்சு அப்படின்னாக்க பேரோல் வந்து ரன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை ஷோ ஆகலை அப்படின்னாக்கா பேரோல் வந்து இன்னும் ரன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பேரோல் ரன் ஆகிடுச்சு, எல்லா எம்ப்ளாய் நேமும் வந்து காட்டுது. இங்கே ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லா எம்ப்ளாய்க்கு நேராகவும். இந்த ப்ளூ கலர் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டியூஸ் அண்ட் டிடக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே தான் நீங்கள் எல்லா அமௌண்ட்டும் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ இதை வந்து நல்லா ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. அக்யூடன்ஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான பிளேஸ். இந்த ரிசல்ட்டில் தான் எம்ப்ளாயி நேம் வந்து ஷோ ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லா சேஞ்சஸுமே வந்து பண்ணி ப்ராசஸில் செக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து ஷோ ஆகும். இந்த ரிசல்ட்டில் இது நாள் வரைக்கும் என்எஸ்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகிறது இல்லை. ஸோ நீங்கள் என்எஸ்டியில் சேஞ்ச் பண்ணாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இசிஎஸில் வந்து காமிக்கும். நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிங்க. பேரோல் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லா சேஞ்சஸும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டில் வந்து ஷோ ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் பேரோல் ரன் ஆன பிறகு தான் மாற்றுறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நம்பருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரீகால்குலேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். பில் ஜென்ரேட் பண்ணலையா அப்படின்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்ததும்
இப்போ அந்த எம்ப்ளாய்க்கு வந்து மார்க் பார் ரீகால்குலேஷன் ஆகிடும். அது ஆகி எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் முன்னாடியே சொன்னது போல தான் எப்போதுமே வந்து ஈவினிங் டயத்தில் நைட் டயத்துலலாம் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மார்னிங்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவும் லேட் ஆகும். ஸோ அதனால் சும்மா வந்து இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுறணும். எல்லா ப்ராசஸுமே அப்படி தான். ஓகே, இப்போ ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு நம்ம போக வேண்டிய ஆப்ஷன் ஜென்ரேட் பில். ஜென்ரேட் பில்லில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சேலரி பில் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். இதில் நம்ம ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ரெகுலர் சேலரி என்ற பில் டைப்பும், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பேபிள் குரூப்பை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஜென்ரேட் பில் என்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணதும் இது போல் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் பில் ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அவ்வளோதான், பில் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். பில் ஜென்ரேட் ஆகிட்டா ஆகலையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த மானிட்டர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆகிருக்கணும். ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வியூ அவுட்புட் எடுத்து பார்த்தீங்கன்னா பில் நம்பரோட உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஒருவேளை அந்த இடத்துல பில்லில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வியூ அவுட்புட்டில் வந்து என்ன ப்ராப்ளத்தினால அது வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிற போல் காமிக்கும். சில பேருக்கு வந்து கண்டினியூஷன் ஆர்டர் இருக்கும், நம்ம கொடுக்காம இருப்போம். அவங்களுக்குலாம் வந்து கொடுக்க மறந்துட்டோம்னா பில் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ நம்மளால் வந்து காரணத்தை தெரிஞ்சிக்க முடியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது மெத்தட் எப்படி வந்து தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பில்லை இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் பில்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பில்ஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் டைப்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சேலரி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. கோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பில் இதே போல் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு டிராஃப்ட் அப்படின்னு வந்து காமிக்கும். பில் வந்து இப்போது டிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஸோ வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு ஸோ இந்த 2 மெத்தடில் நம்ம வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆனது தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ போய் நீங்கள் ரிசல்ட்டில் பார்த்தா கூட அங்கே எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பில் நம்பரோட ஷோ ஆகுவாங்க. இது போல் நிறைய விதத்தில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போது பில் வந்து டிராஃப்ட்டுக்கு வந்துட்டு டிராஃப்ட்டுக்கு வந்த பிறகு தான் நமக்கு முக்கியமான வேலையே இருக்குது. அட்டாச்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இதை பற்றி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், அட்டாச்மெண்ட்லாம் மஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. இப்போ வந்து கம்பல்சரியாக வந்து அட்டாச்மெண்ட் எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பில் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பில் நம்பரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 டிஜிட் வந்து உங்கள் சப் ட்ரெஸரியோட கோடு. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 4 டிஜிட் வந்து உங்கள் ஆஃபீஸோட கோடு. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 4 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வருஷம் 2025, அடுத்த 2 டிஜிட் மாதம் 06ங்கிறது மாதம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 4 டிஜிட் தான் பில் நம்பரை வந்து குறிக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக எங்கேயாவது உங்களுக்கு பயன்படும். ஓகே, இப்போது அட்டாச்மெண்ட்டை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது இனிஷியேட் ரைடில் பில்லு வந்து டிராஃப்ட்டில் இருக்குது. டிராஃப்ட்டில் இருக்கும்போதே நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துடணும். டிராஃப்ட்லேருந்து நீங்கள் பில்லை வெரிஃபை ஐடிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அட்டாச்மெண்ட்டு கொடுக்க முடியாது. ஸோ டிடிஓ லெவலில் அப்ரூவல் ஐடியும் உங்களால் அட்டாச்மெண்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ எல்லா வேலையுமே உங்களுக்கு இனிஷியேட் ரைடில் தான் மேக்ஸிமம். இப்போது இந்த டிராஃப்ட் பில்லுக்கு நேராக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அட்டாச்மெண்ட்டு கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே கவனிங்க, ஆல்ரெடி ஒரு 4 அட்டாச்மெண்ட்டு அதில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்டேட்மெண்ட், ஷெடியூலு, இசிஎஸ், என்பேஸ்மெண்ட், இது 4 வந்து இங்கே இருக்கும். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி டவுன்லோட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ரூவல் குரூப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்து இந்த அப்ரூவல் குரூப்பை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். அப்ரூவல் குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணதுமே நம்ம கை எப்போதுமே இந்த ஃபார்வேர்டு சிம்பிளுக்கு தான் போகும். ஸோ தயவு செஞ்சு ஃபார்வேர்டு சிம்பிளை மட்டும் கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா பில் ஆடிட் ஆகிடும். ஏன்னா அட்டாச்மெண்ட் கொடுக்காம பில்லை வந்து ஃபார்வேர்டு பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் 4 அட்டாச்மெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய அட்டாச்மெண்ட்டை நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க. அட்டாச்மெண்ட்னா என்ன சார்? ரெகுலர் சேலரி பில்லுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா மாதத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் ரிப்போர்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலனா மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ட்ரெஸரியை பொறுத்து இருக்குது, அதை வந்து கேட்டுக்கோங்க. அடுத்ததாக முக்கியமாக கவனிங்க, புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு நீங்கள் பில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அவருக்கு நீங்கள் என்ன வைக்கணும்? எல்பிசி கம்பல்சரி வைக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து மறக்காமல் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அவங்களோட ஆர்டர் காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் மந்த்து. ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் மந்த்துக்கும் நீங்கள் இன்க்ரிமெண்ட் சர்டிஃபிகேட், இன்க்ரிமெண்ட் ப்ரொசீடிங் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா? அதெல்லாம் கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த மந்த்து கூட இன்க்ரிமெண்ட் தான். ஸோ மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க.
இப்போலாம் டிஏ அரியர் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா சேலரி பில்லிலேயே டிஏ அரியர் வரதுனால கால்குலேஷன் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுறா போல் வரும். அப்போல்லாம் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை நீங்கள் கம்பல்சரி கொடுத்துருங்க. இதே போல் ரெகுலர் சேலரி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி கொடுத்துருங்க, இல்லைனா பில் வந்து ஆடிட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கம்பல்சரி பார்த்துங்க. எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபைலோட சைஸ் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். 1 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா அப்லோட் ஆகாது. ஸோ 1 MBக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு 1 MBக்கு மேலே இருந்துச்சுன்னா இதே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கம்ப்ரஸ் 11 zone அப்படின்னு வந்து டைப் பண்ணி அதில் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அந்த PDF ஃபைலை 1 MBக்குள்ளே அது வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் எளிமையாக வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போது அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சூஸ் ஃபைல் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி உங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு மேலே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் டைட்டிலையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் இது போல் அதுக்கேற்றா போல் டைட்டில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது இங்கே இருக்கக்கூடிய அப்லோடர் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் 1 MBக்குள்ளே இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இதே போல் அப்லோட் ஆன மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு அப்லோட் ஆனது நமக்கு இங்கே ஷோ ஆகும். நல்லா கவனிங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அட்டாச்மெண்ட்டுக்கெலாம் ஃபைல் நேம் இருக்காது. நம்ம புதுசாக அட்டாச்மெண்ட் பண்ண இந்த ஃபைல் மட்டும் ஃபைல் நேமோட ஷோ ஆகும். இதே போல் நீங்கள் எத்தனை அட்டாச்மெண்ட் வச்சுருந்தாலும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃபைல் நேமோட நீங்கள் இதே போல் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் இப்போது ஒரு 2 அட்டாச்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடுறீங்க. அதுதான் வந்து உங்கள்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. 2 நாள் சென்று தான் இன்னொரு அட்டாச்மெண்ட்டு உங்களுக்கு வந்து வரும் கையில் அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அட்டாச்மெண்ட்டை நீங்கள் இதே போல் அப்லோட் பண்ண பிறகு ஃபார்வேர்டெலாம் கொடுக்காம மேலே இருக்கக்கூடிய லாக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிடுங்க. இது அப்லோட் ஆனது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இது எப்போ உங்களுக்கு திரும்ப வந்து அட்டாச்மெண்ட் கிடைக்குதோ அப்போ திரும்ப இதே ப்ராசஸில் வந்து அந்த அட்டாச்மெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபார்வேர்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை செய்ய முடியும். ஏற்கனவே அதிலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், நீங்கள் அப்லோட் பண்ண அட்டாச்மெண்ட் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த ஆப்ஷனை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் டவுன்லோட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டிராஃப்ட்டில் இருக்கும்போதே டவுன்லோட் பண்ண வேண்டியது அனைத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியது அனைத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபார்வேர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்வர்ட் ஆகி வெரிஃபைர் ஐடியும் உங்கள் ஆஃபீஸில் இருக்குனாக்க வெரிஃபைர் ஐடிக்கு வந்து ஷோ ஆகும். நம்ம ஃபினான்ஸை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ரூவல் ஐடிக்கு வரும். அப்ரூவல் ஐடியில் ஃபினான்ஸை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே 2 ஐடி மட்டும்தான். ஸோ டேரெக்டாக அப்ரூவல் ஐடிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஹெச்ஆரை கிளிக் பண்ணுறேன். ஹெச்ஆரை கிளிக் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா ஹியூமன் வந்து ஷோ ஆகுது. பில் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேபிள் குரூப் தான். ஸோ ஒரே ஒரு பில் மட்டும் தான் இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பில் குரூப் இருக்கோ அத்தனை பில்லும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. டேரெக்டாக அப்ரூவல் கொடுத்துடக்கூடாது. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கண்டினியூ ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுவே கண்டினியூ ஆக்ஷன் இல்லாமல் அப்ரூவ் கொடுக்கணும்னா இந்த பில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே எக்ஸ்பென்ஷன் டைப்பில் சேலரின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பில் ஷோ ஆகும். அங்கே போய் நீங்கள் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அந்த கண்டினியூ ஆக்ஷன் இருக்காது. ஸோ இந்தமாதிரி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் நமக்கு அந்த கண்டினியூ ஆக்ஷன் ஷோ ஆகும். ஸோ கண்டினியூ ஆக்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இப்போ தான் நம்ம அப்ரூவ் கொடுக்க போகிறோம். நீங்கள் புதுசாக வந்து பில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ரூவ் கொடுக்கணும் அப்படின்னாக்க ஒரு பில்லை வந்து அப்ரூவ் கொடுக்கணுன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் டிஎஸ்சி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் டிஎஸ்சி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையாங்கிறத உங்கள் ஆஃபீஸில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் ஆகலை புது சிஸ்டம் அப்படின்னாக்க நம்ம ஸ்பெரோடெக் வெப்சைட்டில் வந்து அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதில் ஒரு போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 8080 அப்படின்னு. அந்த போர்ட்டை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கணும். இப்போது அதை இன்ஸ்டாலும் பண்ணிட்டீங்க. இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி அந்த போர்ட்டை வந்து ரன் பண்ணிட்டீங்க. தாங்களை உங்கள் சிஸ்டத்தில் இப்போ இன்சர்ட் பண்ணிடணும். உங்கள் ஆஃபீஸில் தாங்களை கேட்டு வாங்கி உங்கள் சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம செய்ய வேண்டியது அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணியிருக்கணும். போர்ட்டை வந்து ரன் பண்ணியிருக்கணும். இதே போல் ரீலோட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். தாங்களை உங்களுடைய சிஸ்டத்தில் இன்சர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா பக்கத்து டேப்லேயே IFHRMஸை ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் இந்த அப்ரூவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் டிஎஸ்சி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதும் இதே போல் உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆகி உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிடிஓவோட நேம் வந்து இந்த பிளேஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அந்த சைன்இன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் இதே போல் இன்னொரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். தாங்களுக்கான பாஸ்வேர்டு ஆஃபீஸில் வாங்கி இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இப்போது லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததும் இதே போல் உங்களுக்கு இந்த பிளேஸில் சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பில் வந்து அப்ரூவல் ஆனதான மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அதுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் திரும்பவும் இந்த பேஜுக்கு வரும். இப்போ திரும்பவும் ஃபினான்ஸ் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பில்ஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ரூவல் ஐடியிலே வந்து இந்த பில் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் பில் டைப்பில் எக்ஸ்பென்ஷன் டைப்பில் சேலரி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. இப்போ அந்த பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்ரூவ்டு பை டிடிஓன்னு ஸ்டேட்டஸோட ஷோ ஆகும். நமக்கு வந்து சப்மிட்டட் பை டிடிஓன்னு வரணும். ஸோ சப்மிட் ஆகணும் அப்படின்னாக்கா ட்ரெஸரி வந்து இந்த பில்லை நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும். ட்ரெஸரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு எப்போதும் போல் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் டு ட்ரெஸரி என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபார்வர்ட் ஆன பிறகு திரும்பவும் பில்ஸ் வாங்க. எக்ஸ்பென்ஷன் டைப்பில் சேலரின்னு கொடுங்க. கோ கொடுங்க. அந்த பில்ஸை வந்து இப்போ வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். சப்மிட்டட் டிடிஓ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். சப்மிட்டட் டிடிஓன்னு இருந்தாவே பில்லோட அனைத்து ஒர்க்கும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். பில் வந்து ட்ரெஸரிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்வர்டு ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஃபைனலாக ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ண இந்த பில்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்ரு வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் ட்ரெஸரி ஃபார்வர்ட் பண்ணாமல் இந்த அவுட்டர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ட்ரெஸரி ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது டோக்கன் நம்பர் வராது. ஃபைனலாக சப்மிட் பண்ண பிறகு இதை எடுத்தால் மட்டும்தான் பில் வந்து இதே போல் பில்லுன்னு போட்டு ட்ரெஸரி ரெஃபரன்ஸ் நம்பரோட உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, பில் வந்து இப்போது ட்ரெஸரி ஃபார்வர்ட் ஆகிட்டு உங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் பில் வந்து இசிஎஸ் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க. ஏற்கனவே 2 பில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இ பேமெண்ட் ஜென்ரேட்டட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போல் இ பேமெண்ட் ஜென்ரேட்டட்னு இருந்துச்சுன்னா அந்த பில் வந்து பாஸ் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த பில்லு வந்து என்ன டேட்டில் வந்து இசிஎஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டீட்டெயில் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் பேமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் எந்த டேட்டில் வந்து இசிஎஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த டிஎஸ்சி சாஃப்ட்வேரில் இஎம் சைனர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது கூடிய விரைவில் வந்து நிறுத்த போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இஎம் சைனருக்கு பதிலாக இஎம் பிரிட்ஜ் என்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுற போல் வரும். அதை பற்றின அப்டேட் வந்து வந்ததும் நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஆனால் தாங்கல் வந்து கம்பல்சரி தான். தாங்களுக்கும் இஎம் சைனருக்கும் சம்மந்தம் இல்லை. நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெரோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.